மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்றைக்கி வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஆன்மீக தத்துவத்தை எங்களுக்கு வயசான எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சாவரவரெல்லாம் இதை விட மாட்டேன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். எவ்வளவு முடி கொட்டினாலும் சரி, வாரத்துக்கு ஒரு முறை இதை மட்டும் பண்ணீங்கன்னா கொட்டின முடி எல்லாமே வளர்ந்துடும் அப்படின்னு நான் சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புவீங்க. இந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்க அப்படின்னா. எவ்வளவு முடி கொட்டினாலும் சரி, அதை திரும்ப பெறுவது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா திரும்ப பெறுவதற்காக நீங்க எதுவுமே செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுவரை செஞ்ச எந்த ரெமடியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெமடியை வாரத்துக்கு 2 முறை நீங்க செய்யுங்க. எக்ஸ்ட்ரீம் ஹேர் growth கண்டிப்பா இருக்கும். முதல் விஷயம், வாரத்திற்கு 3 முறை தலைக்கு குளிச்சிடுங்க. எப்போது தலை அழுக்கு இல்லாம இருக்கோ அப்போதான் தலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். முடியும் கண்டிப்பா வளரும். இப்போ நான் சொல்ல போற ஹேர் பேக்கா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது நீங்க ஹேர் பேக் ட்ரை பண்றதா இருந்தாலும் சரி, பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்ல ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அதாவது எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சிடுங்க. அப்படி நீங்க குளிச்சுட்டு ஹேர் பேக் போட்டா மட்டும்தான் ஹேர் பேக் நல்லாவே உங்களுக்கு அப்சார்ப் ஆகும். உங்க ஸ்கேல்ப்ல முடியும் நல்லா வளரும். இப்போ இந்த பேக் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்க முடிக்கு தேவையான அளவு பரங்கி காய் எடுத்துக்கோங்க. அதை தோல் இல்லாம நல்லா சீவிட்டு உள்ள இருக்கக்கூடிய விதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஏதோ ஒரு வகையான வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை தோல் இல்லாம நல்லா பழத்தை மட்டும் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இரண்டையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான பேஸ்டாவே இது இருக்கட்டும். அரைச்ச பேஸ்டோட 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ உங்க ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தலையில நான் சொன்னது போல எண்ணெய் வச்சு குளிச்சுக்கோங்க. குளிச்சதுக்கு அப்புறமா முழுக்க ஆயில் இல்லாம உங்களுடைய தலை இருக்க கூடாது. அதனால கொஞ்சமா ஆயில் தேய்ச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக் எடுத்து உங்களுடைய ஹேர் ரூட்ல இருந்து டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க. விட்டுட்டு நார்மலா வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் நல்லாவே பவுன்சியா, நல்ல வால்யூமா, நல்ல ஸ்ட்ரென்த்தாவே வளரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த பேக்கா வாரத்துல எத்தனை முறை போடலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பப்ப உங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபால் இருக்கோ அந்த டைமிங்ல இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்கள்ல கடுமையான ஹேர் ஃபால் அப்படின்றது வரும். சீசன் பொறுத்து, நீங்க யூஸ் பண்ற தண்ணியை பொறுத்து, கிளைமேட் சேஞ்ச் பொறுத்து ஹேர் ஃபாலோட வீரியம் அப்படின்றது கூடும். ஸோ எப்போ உங்களுக்கு அளவுக்கு அதிகமா ஹேர் ஃபால் ஆகுதோ அந்த டைமிங்ல மட்டும் இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுவரை நீங்க ட்ரை பண்ணாத ஒரு ரெசிபியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்கு ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்றைக்கி வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஆன்மீக தத்துவத்தை எங்களுக்கு வயசான எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சாவரவரெல்லாம் இதை விட மாட்டேன். ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, பொமக்ரானட் ஜூஸ் குடிப்பேன். ஸோ அந்த ரிமைனிங் லெஃப்ட் ஓவர்ஸ் கூட நான் என் மூஞ்சியில் யூஸ் பண்ணுவேன். ஜூஸாக குடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஃபேஸில் போட்டுப்பீங்க. மேயோனீஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கூகுளில் இருந்தது, ஸோ நான் ட்ரை பண்ணேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. ஆக்சுவலாக நான் இப்போதான் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன் டு கெயின் வெயிட். கடலை மாவு, லெமன் அதெல்லாம் சில டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எவென்ச்சுவலி 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் போயிடும். ஆனால் அகேன் மறுபடி யூ டேன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷூட் இருக்கு. பிம்பிள் வந்துச்சு முந்தின நாள். சாப்பிட்டீங்களா? இல்ல, சாப்பிடுவேன். ஐயோ, எப்படி வளர்த்துருக்காங்க. தோசா கூட ஐயோ ஒரு நல்ல சர்க்கிள் வரும். ஒரு ப்ரோக்கனான ஒரு வியர்டான ஷேப் வரும். உங்களோட ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கம்ஃபர்டபுள் அண்ட் கேஷுவல்.